நீலகிரி மாவட்டம் கூடலூரை அடுத்து முதுமலை ஒட்டியுள்ள மசினகுடியிலிருந்து சிங்காரம் செல்லும் சாலையில் ரேஷன் கடை உள்ளது. கடந்த 2 தினங்களுக்கு முன்பு நள்ளிரவு இந்த ரேஷன் கடையை உடைத்து அரிசி, பருப்பு உள்ளிட்ட பொருட்களை காட்டு யானை நாசம் செய்து வீசியது. இதில் கடையின் இரும்பு கதவுகள் உடைக்கப்பட்டு கடை முற்றிலும் சேதமானது. இதனால் அருகே உள்ள அறைக்கு மாற்றி வைத்து பொதுமக்களுக்கு ரேஷன் பொருட்கள் வழங்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் நேற்று இரவு மீண்டும் அப்பகுதிக்கு வந்த காட்டு யானை ரேஷன் கடை கட்டிடத்தை மீண்டும் உடைத்து கதவுகளை நொறுக்கியது. காட்டு யானையின் தொடர் தாக்குதலால் ரேஷன் கடையை பாதுகாக்க முடியாமல் உள்ளதாக அப்பகுதி மக்கள் புலம்பி வரும் நிலையில் நியாய விலைக் கடையை வேறு இடத்திற்கு மாற்றுவது பற்றி வட்ட வழங்கல் துறையினர் ஆலோசித்து வருகின்றனர். செல்போன் டவர் மீது ஏறி நின்று அளப்புறையில் ஈடுபட்ட நபரை காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு படையினர் அவரது மகனை அனுப்பி மீட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே உள்ள குருக்கள்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் தங்கராஜ். இவர் குருக்கள்பட்டி பகுதியில் அமைந்துள்ள செல்போன் டவர் மீது ஏறி அளப்புறையில் ஈடுபட்டார். இதை அறிந்த பொதுமக்கள் மற்றும் காவல்துறையினர், தீயணைப்பு மீட்புப் படையினர் செல்போன் டவருக்கு கீழ் குவிந்தனர். மேலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தார்பாய் விரித்து நடவடிக்கை மேற்கொண்டனர். அப்போது அவர் வேண்டுகோள் கோரிக்கை எதுவும் முன்வைக்காமல் சம்பந்தமில்லாமல் பேசிக் கொண்டிருந்த நிலையில் தங்கராஜ் மகனை அழைத்து அவரிடம் பேச்சுவார்த்தை நடத்த காவல்துறையினர் அறிவுறுத்தினர். அதைத் தொடர்ந்து தனது அப்பாவிடம் சமரச பேச்சுவார்த்தை நடத்தி சுமார் 1 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு கீழே பத்திரமாக தங்கராஜை அழைத்து வந்தார். தொடர்ந்து தங்கராஜ் பத்திரிகையாளர்களை சந்திக்க வேண்டும் என கூறிய நிலையில் அவரது மகன் யாரும் வீடியோ பதிவு செய்ய வேண்டாம் என்று வீடியோ சேகரித்த செல்போன்களை தட்டிவிட்டு அங்கிருந்து தனது அப்பாவை அழைத்து சென்றார். மேலும் போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் தங்கராஜ் மனநல சிகிச்சை பெற்று வருவதும் 2வது முறையாக இதுபோன்ற செயலில் ஈடுபடுவதும் தெரியவந்தது. கேரளா செல்லும் கம்பமெட்டு சாலையில் கோட்டயம் பகுதியைச் சேர்ந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 விஷம் அருந்தி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கேரள மாநிலம் கோட்டயம் பகுதியைச் சேர்ந்த புதும்பில் ஹவுஸ் பகுதியைச் சேர்ந்தவர்கள் ஜார்ஜ், அவரது மனைவி மெர்சி, மகன் அகில் என்பது போலீசார் விசாரணையில் தெரியவந்தது. மேலும் இவர்கள் அதே பகுதியில் ஜவுளி வியாபாரம் பார்த்து வந்ததாகவும் கூறப்படுகிறது. நேற்று இரவு இவர்கள் கம்பம் நகரில் இருந்து கேரள மாநிலம் கம்பமெட்டு செல்லும் வழியில் தனியாருக்கு சொந்தமான காட்டுப்பகுதியில் விவசாயத்திற்கு பயன்படுத்தும் பூச்சி மருந்தை மதுபானத்தில் கலந்து குடித்து தற்கொலை செய்து கொண்டதாக முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. கம்பம் வடக்கு காவல் நிலைய போலீசார் 3 உடலையும் கைப்பற்றி தேனி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு உடற்கூறு ஆய்விற்காக அனுப்பி வைத்தனர். மேலும் ஜவுளி வியாபாரத்தில் கடன் ஏற்பட்டதால் தற்கொலை செய்து கொண்டார்களா அல்லது வேறு ஏதேனும் காரணம் உண்டா என காவல்துறையினர் தீவிரமாக விசாரணை செய்து வருகின்றனர். ராஜபாளையத்தில் விற்பனைக்காக கொண்டு செல்லப்பட்ட 2 யானை தந்தங்கள் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் இருவரை பிடித்து வனத்துறையினர் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் சேத்தூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கடத்தல் யானை தந்தங்கள் வாங்கி விற்பனை செய்யப்படுவதாக காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் உளவுத்துறையினர் உள்ளிட்ட காவலர்கள் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டனர். சேத்தூர் வெளிப்பகுதியில் 2 சக்கர வாகனத்தில் சுற்றித் திரிந்த ஒருவரை பிடித்து விசாரித்த போது அவரிடம் தலா 1 அடி உயரமும் 3.5 கிலோ எடையும் உள்ள சுமார் ரூபாய் 30 லட்சம் மதிப்புள்ள 2 யானை தந்தங்கள் இருப்பது தெரியவந்தது. விசாரணையில் அந்த நபர் கணபதி சுந்தரநாச்சியார்புரத்தை சேர்ந்த முன்னாள் திமுக ஒன்றிய செயலாளர் அனந்தப்பன் மகன் ராமழகு என்பது தெரியவந்தது. அவர் கொண்டு வந்த தந்தங்களின் மதிப்பு ரூபாய் 30 லட்சத்திற்கும் மேல் இருக்கும் என கூறப்படுகிறது. ராமழகை பிடித்த காவல்துறையினர் யானை தந்தங்களையும் பறிமுதல் செய்து காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்றனர். தொடர்ந்து கைது செய்தவரையும் தந்தங்களையும் காவல்துறையினர் வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர். வனத்துறையினர் நடத்திய விசாரணையில் யானை தந்தங்களை திமுக தென்காசி நாடாளுமன்ற உறுப்பினர் தனுஷ் எம். குமார் இவரது ஓட்டுநராக தேவதானத்தை சேர்ந்த செல்லையா என்பவரிடம் வாங்கியதாக கூறியுள்ளார். அவரை பிடித்த வனத்துறையினர் மேலும் தந்தங்கள் பதுக்கப்பட்டுள்ளதா, தந்தங்கள் வாங்கப்பட்ட இடம், இந்த சம்பவத்தில் வேறு யாருக்கும் தொடர்பு உள்ளதா என்ற பல்வேறு கோணத்தில் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். வள்ளியூரில் கனமழையின் போது ரயில்வே சுரங்கப்பாதையில் அரசு பேருந்து சிக்கிய விவகாரத்தில் பேருந்து ஓட்டுநர் சசிகுமார் என்பவர் தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்டார்.
குமரி மாவட்டம் நாகர்கோவிலில் இருந்து வள்ளியூர் வழியாக திருச்செந்தூர் சென்ற அரசு பேருந்து வள்ளியூரில் பெய்து வந்த கனமழையின் காரணமாக ரயில்வே சுரங்கப்பாதையில் 10 அடி உயரம் கொண்ட தண்ணீரில் சிக்கி பேருந்தில் இருந்த 80க்கும் மேற்பட்ட பயணிகளை வள்ளியூர் தீயணைப்புத் துறையினர் வந்து உயிருடன் பத்திரமாக மீட்டனர். இந்த சம்பவத்தை தொடர்ந்து நாகர்கோவில் ராணித்தோட்டம் அரசு போக்குவரத்து கழக பணிமனை அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். விசாரணையில் 10 அடி உயரத்திற்கு ரயில்வே சுரங்கப்பாதையில் தண்ணீர் இருந்தும் சுதாரித்துக் கொள்ளாமல் பேருந்தை உள்ளே இறக்கியது நடத்துனர் சசிகுமார் கவனக்குறைவு என காரணம் கூறி நாகர்கோவில் அரசு போக்குவரத்து கழக பொது மேலாளர் மெர்லின் ஜெயந்தி ஓட்டுநரை தற்காலிக பணி நீக்கம் செய்து உத்தரவு பிறப்பித்துள்ளார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.